கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 13 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தாத்தா ராஜ சேதுபதி கார்த்திகிட்ட என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி அந்த உன் மாமாவை பற்றி பிரச்சனையே இல்லைடா, பிரச்சனை யாருன்னா உன் அத்தை தான் அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாரு. என்ன தாத்தா, 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் பிரச்சனைன்னு சொல்றீங்க, என்ன தாத்தா இது அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாருடா, உன் மாமா அந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருக்கான். அவன் பேரே பெரிய சர்பத்து, சின்ன சர்பத்துன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப மோசம். 2 பேருக்குமே அந்த வீட்டுல சுத்தமா மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது. என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்டேருந்து என் பிள்ளைய பிரிச்சு அவ கூட்டிட்டு போயிட்டா. முக்கியமா எப்ப வந்துட்டு நான் அவமானப்படுவேன், எப்ப வந்துட்டு அவனை இழுத்துட்டு போனா அவமானப்படுவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி கோவில் திருவிழா அன்னைக்கு என் பிள்ளைய இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. இதனால எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? எதையுமே என்னால சுத்தமா காது கொடுத்து கூட கேட்கவே முடியல. நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ சேதுபதி ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை வந்துட்டு எதுக்காக இப்படி கோபத்தோட இருக்காங்க, எதுக்காக உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க அது தெரியுமா அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு கண்டிப்பா எனக்கு வந்துட்டு நேரம் கிடையாது. இதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சொல்றாரு, தாத்தா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதானே எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, கார்த்தி அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. அப்புறம் கார்த்தி கேட்கிறாரு, சரி அத்தைக்கு ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்றாரு, பிள்ளைங்களா, மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க. 4 பொண்ணுங்களுமே 4 விதம் மாதிரி. இந்த பொண்ணு 3வது பொண்ணு அப்படியே அவங்க அம்மா கேரக்டர். ஒரு விஷயத்தை எடுத்தா கரெக்டா வந்துட்டு எந்த அளவுக்கு கோவப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்படுவாளுவா. 2 பேருமே அப்படியே அம்மாவுக்கு மாறாத பொண்ணுங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி அவங்கள வச்சு கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். சரி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, கடைசி பொண்ணு பேர் வந்துட்டு சுவாதி. ரொம்ப சூப்பரா வந்துட்டு பாட்டு பாடுவா, அவளுக்கு பாட்டுன்னா அவ்வளோ உயிர் அப்படின்னு. கார்த்தி பாட்டுன்னா உயிர்ன்னு கேட்டதோட கார்த்தியோட முகமே மாறுது. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, என்ன கார்த்தி பழைய விஷயங்களை நினைக்கிறியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல தாத்தா, தீபாவுக்கும் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதை தான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு எல்லாமே மாறும் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, சரி 2வது பொண்ணை பத்தி நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்றாரு, 2வது பொண்ணை பத்தி தான் உங்ககிட்ட நான் முக்கியமா சொல்லணும். அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு. அவங்க அம்மா எப்படி அடாவடியா சொன்ன பேச்சு கேட்காம ஆம்பளைங்களை மதிக்காம அடிமையா இருக்கணும் அவங்கெல்லாம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாளோ, அதை விட ஆப்போசிட்டா உள்ளவ தான் இந்த பொண்ணு ரேவதி. ரொம்ப நல்ல பொண்ணு. யாரா இருக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்துட்டு அவ பார்த்து 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 செய்வா. அந்த அளவுக்கு ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும் பொழுதும் இந்த உறவு எல்லாமே நல்லபடியா இருக்கணும், யாரும் பிரியக்கூடாது, யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் அவ வேண்டுவா. அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுப்பா, சின்ன குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. எல்லாருக்குமே ரேவதினா ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்லயே தனி கேரக்டர் அப்படின்னு சொன்னா அது ரேவதி தான் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தாத்தா இது வரைக்கும் நீங்க சொன்னதுலயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த ரேவதி விஷயம் மட்டும்தான். அந்த பொண்ணை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, கார்த்தி அந்த பொண்ணை போய் பார்க்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா உன் அத்தையை பத்தி தெரியும்ல, ரேவதி ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா அவ பொண்ணு பக்கம் உன்னை நெருங்க விட மாட்டா. ஏற்கனவே உன்னை வந்துட்டு அவ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அபிராமி கிட்ட வந்து நேரடியாவே கேட்டிருக்கா. ஆனா நாச்சியா இருக்கா பாரு, உன் உன் வீட்டுக்கு என் பையனை கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என் பையன் வந்துட்டு அடிமையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அபிராமி நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா என் பிள்ளைய உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பயே உதாசீனப்படுத்திட்டா நம்ம நாச்சியா. அந்த கோவத்துல வேற இந்த அபிராமி இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எப்படி தாத்தா, நான் இப்ப அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி நீங்க சின்ன சர்பத்து பெரிய சர்பத்து அப்படின்னு சொல்றீங்களோ
என்னையே ஒரு சர்பத்தில் சேர்த்துருப்பாங்க இந்நேரம். அம்மா எடுத்த முடிவு கரெக்டு தான். அந்த வீட்டுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, சரி கார்த்தி, நீ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா, அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னோட வேலை என்ன தெரியுமா? எனக்கு ஈஸியான ஒரு திருப்புச்சீட்டு அந்த ரேவதி. அந்த ரேவதி கிட்ட மட்டும் பேசினேன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பொண்ணை வச்சுதான் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி இங்கேருந்து வந்துட்டு கார்த்தியோட கையை பிடிச்சி, அப்பா கார்த்தி, நீ இதை எப்ப சொல்லுவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. பெசாப்புல ரேவதியவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ரேவதியை பயன்படுத்தி தான் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னனே தவிர்த்து ரேவதிய நான் கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு தாத்தா பரமேஸ்வரி கிட்ட சொல்றாரு, பரமேஸ்வரி, இந்த யோசனையை கூட நான் இத்தனை நாள் யோசனை பண்ணி பார்க்கவே இல்லையே. பேசாப்புல ரேவதியவே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு. அப்ப நம்ம அருண் சொல்றாரு, ஆமா கார்த்தி, ரேவதியோட கேரக்டரை தாத்தா சொல்லும் பொழுது நல்லாதான் இருக்கு, கண்டிப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அருணை பார்த்து, ஏன்னா எப்படி அந்த வீட்டுல சின்ன சர்பத்து பெரிய சர்பத்துன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி என்னையும் ஒரு சர்பத்து லிஸ்ட்ல சேர்க்கவா? வாய்ப்பே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு வாட்டி கல்யாணம் ஆக்கிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடி நான் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்தி கிட்ட வந்துட்டு, கார்த்தி, தீபா இறக்கும் பொழுது உன்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா? நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே உன்கிட்ட சத்தியம் வாங்கினா. இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ண முடியாதுன்னா அது என்ன அர்த்தம்? இங்க பாரு, உங்க அம்மா நீ மனசு மாறுவ, கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு நினைச்சுதான் உன்னை வந்துட்டு இங்க அனுப்பியிருக்கா. அதனால நீ சொல்றது கேளு, நீ வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அடம்பிடிக்க கூடாது அப்படின்னு. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, கார்த்திய வந்ததோட ரொம்ப டென்ஷன் படுத்தாத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த கார்த்தியும், ஆமா வந்ததோட இதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப அருணும் ஆனந்தும் தாத்தா பரமேஸ்வரி 4 பேரும் பேசிக்கிறாங்க. தாத்தா சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, கார்த்தி இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் இப்பதான் தீபாவை இழந்திருக்கான், 6 மாசம் கூட முடியல. கண்டிப்பா மறுபடியும் தீபாவை பத்தி அவன் யோசிச்சான்னா ரொம்ப கவலைப்படுவான். அவன் இப்பதான் லைட்டா தீபாவை மறந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் அவன்கிட்ட தீபாவை பத்தி ஞாபகத்தை உண்டாக்கி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்ல, என் பேராண்டிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, நடக்க வேண்டியது எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருண் சொல்றாரு, அம்மா எதுக்காக இங்க அனுப்பி விட்டாங்கன்னா, கார்த்தி பழைய விஷயங்களை மறந்து, அதாவது தீபாவை மறந்து நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிப்பான் கார்த்தி அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா வந்துட்டு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு அருண், ஆனந்த், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கார்த்தி பழைய விஷயங்கள் எல்லாமே மறப்பான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அவரோட மாடியில போய் நிக்கிறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இன்னும் 60 நாளையில அத்தையோட குடும்பத்தை இங்கே கொண்டாந்து ஒன்று சேர்க்கணும், கும்பாபிஷேகம் நடத்தணும், நம்ம எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் சரிகட்டி கொண்டு வர போறோம் அப்படின்னு கார்த்தி ஒரே சந்தேகத்துல இருக்காரு. ஸோ அப்பன்னு பார்த்துதான் நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த ரேவதியை பார்க்குறாரு. ரேவதி ரோட்ல ஸ்கூட்டியில போயிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த பொண்ணை பார்த்ததோட இந்த பொண்ணு தானே ரேவதி அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. ஏன்னா தாத்தா வந்துட்டு போட்டோ காமிச்சிருக்காரு இல்லையா, அதனால. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப சாமுண்டி சரி நேரா ரேவதியை பார்த்துட்டு, எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ எங்க போயிட்டு வந்திருப்பன்னு எனக்கு தெரியும், அனாதையா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்ப, அப்புறம் சின்ன பிள்ளைங்களோட விளையாண்டுருப்பேன். இங்க பாரு, உனக்கு தான் அடுத்து கல்யாணம், அதனால இந்த மாதிரியெல்லாம் நீ அலையிற வேலை வச்சுக்காரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், வேணா அடுத்த தங்கச்சிக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஏ ரேவதி, தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம். நான் வந்துட்டு அம்மா மாதிரி கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாம இந்த மாதிரி என்ன போத்தி விடாத அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன துர்கா, இடையில நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா
நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வராரு. சாமுண்டீஸ்வரி அவரை பார்த்ததோட, இப்ப எதுக்கு ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, அம்மா ரொம்ப நாளா ஒரு கோவில் மூடி கிடந்துச்சுல்ல, அந்த கோவிலை இன்னைக்கு திறந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. பக்கத்துல இருக்க பொருளை தூக்கி போட்டு உடைச்சி, யாரு திறந்தது அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, பட்டணத்துல இருந்து ஆர்த்தின்னு ஒருத்தன் வந்திருக்கான், அந்த ராஜ சேதுபதியோட பேரனா, அவன் தான் அந்த கோயிலை திறந்திருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. யாரை கேட்டு அந்த கோயிலை திறந்தாங்க, அதான் ராஜி சேதுபதி அவமானப்பட்டானே, திரும்பி எதுக்காக அந்த கோயிலை திறக்கிறானுங்க, அந்த கோயிலை திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்ப அந்த ஆளு சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அந்த கோயிலை திறக்கக்கூடாது அப்படின்னு நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா அந்த ராஜி சேதுபதி கோயிலை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்லயே ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஆனா டக்குன்னு அங்க ஒருத்தன் வந்தாம்மா, புயல் மாதிரி ஒருத்தன் வந்தான். வந்துட்டு கையில சுத்தியலோட வந்துட்டு கோயில் கதவை உடைச்சிட்டான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. எவன்டா அது கதவை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்ம கடுப்பானேன். அப்பதான் அங்க ராஜி சேதுபதி சொன்னா, அவன் என்னோட பேரன் அப்படின்னு சொன்னதோட எனக்கு ஷாக் ஆயிட்டு. அந்த ரிலேஷன்ல உள்ளவங்க கதவை திறக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குல்லம்மா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாரோட பெர்மிஷனோட அந்த ராஜ சேதுபதி அந்த கோவிலை திறந்தான், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா கோயிலை மட்டும்தான் திறந்திருக்காங்க, 60 நாளையில உங்களை வந்து கூப்பிட்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு அந்த கார்த்தி அத்தனை பேருக்கு முன்னாடியே சவால் விட்டுருக்கான். அவன் அந்த சவால்ல ஜெயிக்க கூடாதுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரை கேட்டு அவன் சவால் விட்டான், அவ்வளவு ஈஸியா அவன் சவால் விட்டா நான் அங்க வருவேனா, வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு செம்ம கெத்து காட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா கண்டிப்பா அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கான். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்காடுங்க. உங்க மகள்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள அந்த கார்த்தியோட பேச விட்டுறாதி அப்படின்னு. கார்த்தின்னு பேச்சு கேட்டதோட அங்கேருந்து வராங்க நம்ம ரேவதி. ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா ஏதோ கார்த்தின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ரேவதியை பார்த்து, ரேவதி பட்டணத்துல இருந்து அபிராமியோட பையன் கார்த்தி வந்திருக்கானா அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா சொல்றீங்க, கார்த்தி மாமா வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா அவன் வந்திருக்கான், நீங்க யாரும் அவன்கிட்ட பேசக்கூடாது, கண்டிப்பா உறவுன்னு சொல்லிட்டு இங்க வருவான், அவனை வாசல்லையே நிக்க வச்சு அனுப்பணும், யாரும் அவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஏமா இப்படி சொல்ற, மாமா இப்பதானே வந்துட்டு அக்காவை இழந்தாங்க, இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஆதரவா இருக்கணும்ல அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அவனுக்கு அப்படிதான் வேணும், நான் தானே ஃபர்ஸ்ட் அந்த அபிராமியை என் பொண்ணை வந்துட்டு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன், ஆனா அவன் கொஞ்சமாவது கேட்டாளா அந்த அபிராமி, அதான் அல்பாயுசிலேயே அந்த தீபாயை செத்து போயிட்டா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு இறக்கம் இல்லாம பேசாதம்மா, மாமா ரொம்ப பாவம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ரேவதியை பார்த்து, ரேவதி இந்த அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனேன்னு வச்சுக்கேங்க, அவ்வளோதான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அப்ப துர்கா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ஏ ரேவதி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, ஏன் துர்கா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. துர்கா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து கார்த்தி மாமா கார்த்தி மாமான்னு நீ உயிரா இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் இப்போ போனேன்னு வச்சுக்கேன் கார்த்தி மாமாவா பாக்குறேன் அப்படின்னு, கண்டிப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நீ அங்க போற வேலை வச்சுக்காத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் போறேனா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போவேன். துர்கா சொல்றாங்க, ரேவதி நீ தேவையில்லாத பிரச்சனையை கொண்டுட்டு வர, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு துர்கா டென்ஷன் ஆகுறாங்க, இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அந்த குடும்பமே நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்தியை பாக்குறதுக்காக ராஜி சேதுபதி வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராஜி சேதுபதியும் பரமேஸ்வரியும் வீட்டுல இல்ல. கார்த்தி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, போன் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அப்ப நம்ம ரேவதி அங்கேருந்து போயிட்டு வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, கார்த்தி பார்த்துட்டு யாரும்மா நீ அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, நான் தான் ரேவதி மாமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதினா யாரு, அத்தையோட பொண்ணா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, என்ன ஞாபகம் இல்லையா மாமா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிட்டுல நம்ம எல்லாரும் பேசி, அதான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல மாமா, ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வரலாம்ட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன் மாமா, ஊர்ல இருந்து நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் நேத்து தான் வந்தேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா பாட்டி எங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டியும் தாத்தாவும் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லி. அப்பன்னு பார்த்து நம்ம ராஜி சேதுபதியோட கார் வருது. காரை பார்த்ததோட நம்ம ரேவதி வந்து பயப்படுறாங்க. கார்த்தி கேக்குறாரு, ஏன் ரேவதி, தாத்தாவோட காரை பார்த்ததோட பயப்படுற, என்னாச்சு அப்படின்னு. இல்ல மாமா, நான் இந்த ஊருக்கு வந்துட்டு பல நாள் ஆகிருச்சு, இப்ப நான் வந்தேன்னா கண்டிப்பா தாத்தா பேசுவாரு, அதனாலதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இல்ல போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜி சேதுபதி வராரு. வந்ததோட கார்த்தி நேரா தாத்தா உங்களை பார்க்க யாரு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை காமிக்க, தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு ரேவதிய, அம்மா இப்பதான் என்னையெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல தாத்தா, நானும் பல முறை வரதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா அம்மா விடல அப்படின்னு. அப்ப தாத்தா கேக்குறாரு, இப்ப மட்டும் நீ எப்படிம்மா வந்த அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல தாத்தா, நான் அம்மாவிட்ட சொல்லாம தான் நானே இங்க வந்தேன், கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், இந்நேரம் வந்துட்டு துர்கா அம்மாட்ட சொல்லியிருப்பா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன், உன் அத்தை இங்க வந்தா எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க வந்தாதான் அத்தையே அம்மாவே கோவப்படுவாங்க, சரி தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப தாத்தாவும் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போக, ரேவதி நேரா கார்த்தியை திரும்பி பார்த்துட்டு போக, ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப தாத்தா இங்க இருந்து வந்துட்டு கார்த்தி கிட்ட, கார்த்தி, அவ எதுக்காக வந்தா தெரியுமா, உன்னை பார்க்க நான் அப்பா வந்திருக்கா அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன பார்க்க வந்தால ரேவதி, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கா அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, என்ன கார்த்தி இப்ப கூட புரியலையா, உங்க அத்தை வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அவ இவதான். ரேவதி தான் உன்னை ரொம்ப ஆசைப்பட்டது, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது, அதனாலதான் அவ உன்னை இப்போ உடனே பார்க்க வந்திருக்கா, இத்தனை நாள் வராதவ இப்போ வந்திருக்கான்னா என்ன காரணம், உன்னை பாக்குறதுக்காக தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, தாத்தா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல, ரேவதி மனசை மாத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, கார்த்தி இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும், சரிங்க தாத்தா, நீங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் சரி பேராண்டி, நாளையிலேருந்தே விவசாயத்தை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேணும்ல, நீ நல்லபடியா விவசாயத்தை பாத்துக்கிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா இந்த இடத்துல இருந்து போக கார்த்தி நினைக்கிறாரு, ரேவதியை வச்சுதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.